தருத்தேன் மணி கசிவாகி பொன்கடலில் தேன் நமுக உணர்பூரி இந்த ரதத்தே பருகி பல காலும் எந்த உயிர்காதரவு கருள்வாயேன் தம்பிதனக்காக வனத்து அனைவோனே தந்திதனக்காக வனத்து அனைவோனே தந்தை பலத்தால் அருள் கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே எந்த நுயிர்காதரவு அருள்வாயே எந்த நுயிர்க்கு ஆதரவு அருள்வாயே வசனமிக வேற்றி மரபாதே மனது துயராற்றி உழலாதே இசைமயில் சடாச்சரம் அமராலே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்று அருளுமேலா அசுரர்களை வாட்டி மிக பால அமர சிறை மீட்ட பெருமாளே அன்னை சொற்கு ஒரு செவி ஐயன் சொற்கு ஒரு செவி அன்னை சொற்கு ஒரு செவி ஐயன் சொற்கு ஒரு செவி ஆணை சொற்கு ஒரு செவி வள்ளி சொற்கு ஒரு செவி வான் பணிதை சொற்கு ஒரு செவி விண்ணோர் மன்னர் சொற்கு ஒரு செவி வீரர் சொற்கு ஒரு செவி பல் அசுரர் சொற்கு ஒரு செவி அடியர் சொற்கு ஒரு செவி அயன் துதிக்கு ஒரு செவி செவி பன்னிரண்டும் கொடுத்து என் சொல் கேளாமல் பாரா முகமதுவாயிருந்தால் முருகா 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 செவி பன்னிரண்டும் கொடுத்து என் சொல் கேளாமல் பாராமுகமதுவாயிருந்தால் பாவியேன் மெலிவு குறை எவர் செவியிலேற்றி படும் துயரெல்லாம் களைந்து கொள்வேன் பாவியேன் படும் துயரெல்லாம் எவர் செவியிலேற்றி களைந்து கொள்வேன் முன்னமரை நான் வந்து கொள்ளுடனே முக்கட்குருக்கள் குருவே மூத்த குருவே யோகர் சித்தர் குருவே பாலமுத்து குமார குருவே வேல் வேல் முருகா வடிவேல் முருகா 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 வேல்
சிந்தனை முந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நார்மலாகவே நம்ம யாருக்கும் மைக் தேவையில்லை, தேவையில்லாம மட்டும் மைக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மைக் வருது, வரட்டும், அறையில் பேசுவோம். முதல்ல பாத யாத்திரை வந்திருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களையும் நம்மளுடைய பக்தி பாத யாத்திரை குழுவின் சார்பாக அன்போடு வருக வருகவென உங்கள் சார்பாக எல்லாரையும் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வரவேற்கிறது கிடையாது, இல்லை எல்லாருமே அட்மின் தான். அதனால தான் இந்த அட்மின் சொல்கிறேன். முதல் பாயிண்ட்டு, யாருமே தனியாக இல்லை, எல்லாரும் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பான தரங்களுக்குள்ளே நடக்கிறோங்கிற அந்த ஒரு நினைப்பு மட்டும் முதல்ல வச்சுக்கோங்க. நடந்து போகிறதுல நிறைய சேலஞ்சஸ். ஒன்று வந்து கால் வலி இருக்கும், இன்னொன்று வந்து இந்த சிலருக்கு காலில் உடல் அறுக்கணும், அப்புறம் சிலருக்கு ஜென்ரலாக டயர்டாக இருக்கும், நடக்க முடியாத சூழ்நிலை வரும். அந்த மாதிரி இருக்கையில் ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நடந்தீங்கன்னா நடந்துடலாம். நீங்கள் என்னதான் மெதுவாக நடந்தாலும் உங்களையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதை விட மெதுவாக நடக்கிறதுலாம் நம்ம டீமில் ஆள் இருக்கு. சரியா? அதனால் நம்ம தான் மெதுவாக நடப்போங்கிற எண்ணமே வேண்டாம் உங்களுக்கு. ரெண்டாவது, கொண்டி எங்கே இருக்குது, ராமேஸ்வரம் எங்கே இருக்குது, அங்கேருந்தெல்லாம் நடந்து வர்றாங்க பழனிக்கு. நம்ம அதை விட ரொம்ப பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 25 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நடக்கலையே நமக்கு நிறைய விஷயம் தெரியும். அதாவது என்ன தெரியும்னா, முதல் பாயிண்ட்டு நம்ம எவ்வளோ சுகமாக வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தெரியும். முதல் பாயிண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்லேயே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ சௌகரியமாக இருக்கோம், வாழ்க்கை நமக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க யாரை கேட்டாலும். இப்போ தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எது சுகம் அப்படிங்கிறது. ஒரு 10-15 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் என்ன பழனியை நெருங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் உட்காந்து போவான்ல, ஜன்னல் ஒட்டி போகிறவனை பார்த்தா கோவமாகவே வரும். ஆமாம், ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கான், ஐம்பாடுக்கு போய்க்கிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வரும். அப்போ இந்த பாத யாத்திரையில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கு எந்த இடத்துல எந்த அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலும் நிர்வாகக்குள்ள இவங்களை கூப்பிடணும் அவங்கள கூப்பிடணும் யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. அதை ஒரு மெசேஜாக போட்டு விடுங்க, உடனே மெசேஜுக்கு பதில் வரும். தெரிஞ்சவங்க உடனே பதில் சொல்லிடுங்க, தெரியலைன்னா தெரிஞ்சவங்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, அல்லது வந்து அந்த மெசேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். யாருனால நடக்க முடியலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வண்டியில் நம்ம ஏறிக்கலாம், நீங்கள் பழனி வந்து சேர்ந்துடலாம். ஒருவேளை தெய்வ குற்றம் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. அதாவது என்னென்னா, உங்களை நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அந்த முருகப்பெருமான் தான், நடக்க முடியலைங்கிறதுக்காக வண்டி ஏற்றி விடுறதும் அந்த முருகப்பெருமான் தான். அப்போ மயில் மேலே ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுறார். அது மாதிரி நீங்கள் நடக்க முடியலைன்னா ஒன்றும் டென்ஷனே ஆக வேண்டாம். நேராக இது வண்டியில் ஏறிட்டு நீங்கள் நேராக அங்கே மண்டபத்துக்கு வந்துடலாம். அதே சமயத்தில் இந்த நடந்து வர்றது எப்பயுமே எந்த ஒரு செயலையும் ஒரு குறிக்கோள் வேணும் அப்படிம்பாங்க. எதுக்குப்பா பாத யாத்திரை வந்தீங்க அப்படின்னா, எல்லோரும் வந்தாங்க நானும் வந்து இருக்கக்கூடாது. இப்போ அந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஒரு குறிக்கோள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இவ்வளோ நேரம் ஃபிக்ஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். பாத யாத்திரை முடியலை, அது முடிஞ்சிருக்கிற ஒரு மன நிறைவு நிச்சயமாக வந்தே தீரும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப நாள் வந்து நானும் என் மனைவியும் நடந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 பேரும் பேசிட்டு வரையில சொல்கிறோம், நம்மளாக நடக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேருக்கு தகவல் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி. தகவல் சொன்னதும் எம்ஜிகே சார்லாம் சொன்னேன். நான் இந்த மாதிரி நம்ம நடக்க போகிறோங்கிறத தகவலாக சொன்னால் என்ன சார் அப்படின்னு. தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னதான் டக்குன்னு ஒரு 50 பேர் அசம்பளாங்க. ஒரு சுய பேருக்கு நடந்திருக்குது. கண்கண்ட தெய்வம் கலியுக வரதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான்கிட்ட நம்ம கேட்கறது கிடைக்கும். ரெண்டாவது, நான் ஜூம் மீட்டிங்லேயே சொன்ன மாதிரி முருகன் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான காடு. அதனால் நம்ம ரொம்ப வெறப்பாக நின்று தான் எல்லாம் செய்யணுன்றது இல்லை. நீங்கள் நடக்க முடிகிற வரைக்கும் நடங்க. நான் எதுக்காக நடக்க முடியாதவங்க செருப்பெல்லாம் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன்னா, சப்போஸ் வந்து இந்த கல் கொடுக்குறதுங்கிறது அதில் ஏதாவது காயம் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிக் அது இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்புக்காக செப்பல் போட்டு நடக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது உலகை சுற்றி வந்தால் என்ன, அம்மையப்பனை சுற்றி வந்தால் என்ன அப்படிங்கிற 2 ஒன்றா தான் ஜட்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து இந்த பாத யாத்திரை இனிமையாக நிறைவடைகிறதுங்கிறது நம்மளால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு போனால் போதும். நிதி குறைந்தவர் பொறுப்புவைதாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, எதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அறிவீர் அப்படின்னா நம்மளால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். ஒருவேளை அதுக்கு தகுந்த மாதிரி முறையை மீட்டரை குறைச்சிடுவாருன்னு யோசிக்காதீங்க. அப்படிலாம் குறைய மாட்டார். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம என்ன எஃபோர்ட் எடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. இன்னொரு இது என்னென்னா, இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வரோம்ல, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நேற்று நைட்டு கிளம்புனதுலேருந்து இப்போ வந்து இங்கே உட்காந்துருக்கிற வரைக்கும்
உங்களுக்கு 1008 பண கஷ்டம் இருக்கும், குடும்ப கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். எதையாவது யோசிச்சிருக்கீங்களா? எதையும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. எப்போ கோயிலுக்கு போவோம், யார் யார் வந்திருப்பாங்க, எப்படி சந்திப்போம், நம்மளால நடக்க முடியுமா நடக்க முடியாதா, அப்புறம் நாளைக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், இந்த சிந்தனைகள் மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர வேற இருக்காது. இப்போ நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இறை சிந்தனை முழுமையாக மனசில் நிறைஞ்சிருக்கும். அந்த இறைவனுடைய சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் சாமி கும்பிடவே மாட்டோம். என்ன போகிற போக்கில் எங்காவது வண்டியில் போகும்போது காசை தூக்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் உண்டு. சில இடங்களில் அப்படியே நின்றுட்டு அப்படியே தண்ணீர் எடுத்து பூசிட்டு போகிறதுங்கிறது உண்டு. ஆனால் அவ்வளோதான் நம்ம சாமி கும்பிட்றது. இல்லைன்னா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணுறோம்னு வைங்க, என்ன 1/2 நாளாக பூஜை பண்ண போகிறீங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணதும் முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய திருவுருளுக்குள்ளேயே இருக்கும். அந்த பாதுகாப்பான கரங்களுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இருக்கும் நமக்கு. ஒரு பாத யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு மனோநிலை இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு மனசு திருப்தி கிடைக்குதுன்னு பாருங்கள். அது கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ இங்கே கோயிலில் நிறையா வந்திருக்காங்க, நம்ம சுற்றியில் இருக்கவங்களே நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், வரீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வரீங்களான்னு. இது நான் 30வது வருஷமாக வரேன், 15வது வருஷமாக வரேன், 10வது வருஷமாக வரேன்னு சொல்லுவாங்க. சார் நடந்தால் கால் வலிக்குது சார், சிரமம் தான் சார், ஆனால் திருப்பி நடந்து வர்றோம், என்ன காரணம்? சரியா? இப்போ நம்ம இப்போ வீடுகளில் வந்து மனைவிக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு பிடிக்கும், பாவக்காய் புளிக்குழம்பு பிடிக்கும், நம்மளாம் தெரிச்சு ஓடுவோம், ஆனால் திருப்பி திருப்பி வைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நல்லதுங்கிறதுனால தான். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு தடவை நடந்து வந்தாச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு தடவையும் சப்போஸ் நடக்க முடியலைன்னா கூட, ஏன்னா இப்போ நேற்று நான் நடந்து வரையில் ஒரு பையன் நடந்து வந்தார், சென்னையிலேருந்து வரேன் சார் அப்படின்னு திண்டுக்கல்ல வந்து இறங்கி நடந்து வந்தாங்க. அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா 30 வருஷமாக நடந்து வர்றாரு, இந்த வருஷம் அவரால் நடக்க முடியலை, நீங்கள் நடக்க வேணாம் பஸ்ஸில் வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் நடந்து வரேன் சார். அவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு சார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பஸ்ஸில் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பாத யாத்திரை வரையில் நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போகிறப்ப இவ்வளோ தூரம் நம்ம லாங்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது எப்போவுமே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த தடவை பண்ணால பாடியை வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் கூட்ட மாதிரி அது என்னென்ன சிக்கல் இருக்குது என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஆனால் எந்த சிக்கல் இருந்தாலும் நீங்கள் முருகன்னு மாலையை தூக்கி போட்டாச்சுன்னா மயில் மேலே ஏறின மாதிரி நீங்கள் நடந்து போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, அழுங்காமல் கொண்டு போய் பள்ளியில் இறக்கி விட்டுருக்காரு. சரியா? அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்கும் நினைவில் நிற்கணுங்கிறதுக்காக நமக்கு கால் வைக்கலாம், அதே மாதிரி டயர்டாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எது இருந்ததுனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்து வாங்க. இன்னும் சொல்லணும்னா எதுவும் ஹெல்ப் வேணுனாலும் கேளுங்க. அதே மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, வயிற்றோட்டம் வர மாதிரி வயிற்று, ஏன்னா பாத யாத்திரைனாலே சிலருக்கு வயிற்ற கலக்கும். பாத யாத்திரை போகும்போது எந்த ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம். கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற வைத்தியம் பண்ணிடுவாங்க. இங்கே அதுக்கான மாத்திரை மருந்து எல்லாமே இருக்குது. என்ன சொல்லணும்னா நடந்து போகிறவங்களுக்கு கால் வலிக்குங்கிறதுக்காக பிண்ட தைலங்கிற ஒரு தைலம், ஆயுர்வேதிக் தைலமாக சிண்டா தைலம், அது திருநெல்வேலியில் வடக்கன்குளத்துலேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. இது பக்தர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. ஆனால் எவ்வளோ லேட்டாக வர்றாங்கிறது பிரச்சனை இல்லை. பொதுவாக வந்து சிலர்லாம் வந்து அந்த மண்டபத்தை ரீச் ஆகிற டைம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பல்லவி மாதிரியான ஆளுகளெல்லாம் விட்டிங்கன்னா அடுத்த 10வது நிமிஷம் பள்ளியில் இருப்பாங்க. அப்போ இங்கேருந்து பறந்து போய் அங்கே ஒட்டின மாதிரி. ஆனால் நமக்கு போன வருஷம் வந்ததுலேயே அதாவது பாத யாத்திரையில் முதல்ல வந்த டீம் யாருன்னாக்கு செல்வி மேடம் தான். ஒரு 9 மணி இருக்கு அவங்க வந்தது. இது நைட்டு 9 மணிக்கு வந்தாங்க. காரணம் என்னன்னா அதான் கடைசி டீம். அப்போ போன வருஷமே 9 மணிக்கு வந்தாங்கன்னா இந்த வருஷம் 9:10 எத்தனை மணிக்குனாலும் வரட்டும். அதனால் அவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட டீம் இருக்குது, ஆள் இருக்குது. நடக்க முடியலைனாலும் வேறு ஏதாவது உடல் உபாதைகள்னாலும் உடனே தகவல் சொல்லுங்கள். வேறு எதுவும் ஹெல்ப் வேணுனாலும் நம்ம இதில் கொடுங்க, ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுங்க. நான் சொல்கிறத பார்த்தாலே ஒரு மிரட்சியாக இருக்க மாதிரி தெரியும். ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம ஒன்றும் 100 கிலோமீட்டர் நடக்கலை, ஒரு 20 கிலோமீட்டர் நடக்கிறோம். ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் நம்மளை விட தூரத்துலேருந்து நடந்து வர எத்தனையோ பேர் நம்மளை சுற்றிலும் வருவாங்க. ஸோ அதனால் எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் அட்மினில் கேட்கலாம். உடனே அதற்கான உதவிகள் செய்யப்படும். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. மெயினாக வந்து நடக்கிறப்ப அந்த ரோட்டு ஓரத்தில் நடக்கணும். எந்த காரணத்துக்கும் ரோட்டு மேலே ஏறாமல் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சேஃப்டி. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி வந்து நம்ம இந்த கோயிலேருந்து வெளியே கிளம்புனதும் நம்ம கூடவே முருகனும் வேலும் கூடவே வரும். அதே மாதிரி நம்ம இந்த பாத யாத்திரையில் கலந்துட்டோம்னா எனக்கு சாதகத்தில் 7.5 சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எது வேணாலும் இருக்குன்னு சார். நாளென் செய்யும் வரை தானென் செய்யும் வரை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சம்பும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அப்படின்னு அருணகிரிநாதர் போற பெரிய மனுஷன் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும். அதனால் முருகனை கும்பிட்டா
நம்ம ஜாதகத்தை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு மொத்த பலனையும் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்துருவார். அதனால நல்லது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு லோக சேமத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நடந்து போவோம். இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க மனசு பூரா இங்கே இருக்கும், ஆனால் அவங்க கலந்துக்க முடியாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காக சேர்ந்து நம்ம வேண்டிக்கணும். இன்னும் நிறைய நமக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த டொனேட் பண்ணவங்களும் இங்கே நிறைய எல்லாம் வந்திருக்காங்க. சப்போஸ் வர முடியல, அந்த வர முடியாதவங்களுக்காக சேர்த்து வேண்டிக்கணும். இன்னும் நம்ம எதிரிக்காகவும் சேர்த்து வேண்டிக்கணும். நம்ம நமக்கு எதிரின்னு யாருமே வேண்டாம். ஏன்னா நம்ம எதிரி நினைச்சா தான் எதிரி. நம்மளை எதிரி நினைச்சிட்டு போய் அது பிரச்சனையே இல்லை. எல்லாத்துக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிடுவோம். அடுத்த வருஷம் இந்த பாத யாத்திரையில் இதை விட எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிறீங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இப்போ நம்ம கூட சேர்ந்த நண்பர்கள் இது துண்டு டொனேட் பண்ணுறாரு நம்ம குடும்படி சதீஷ். எல்லாரும் இந்த துண்டை கழுத்தில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம டீம் கரெக்டாக அடையாளம் தெரியும். வேறு ஏதாவது ஹெல்ப்னாலும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த துண்டுங்கிறது இப்போ நம்ம பழக்கம் அறியிருச்சு. வீட்டில் திண்ணை வச்சு கட்டுவாங்க. இந்த திண்ணை எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா 4 பேர் உட்காரணும்னு. இப்போ துண்டு தோளில் போட்டிருக்கிறது எதுக்குங்கிறது நான் போக புரிஞ்சுக்குவீங்க. பக்தி அதிகமான இடுப்பில் கட்டிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தோளில் போட்டுக்கலாம், மூட்டில் வேர்வை துடைச்சிக்கலாம், இல்லாட்டி விரித்து பெட்டை போட்டுடலாம், சாப்பிட்டு கையை துடைக்கலாம். இப்படி பல விஷயங்கள்ல இருக்குது. அதனால் துண்டை கையிலேயே வச்சுக்கோங்க, கழுத்தில் போட்டுக்கிட்டு நடங்க. அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த துண்டை வாங்கிட்டு எல்லாம் ரெடி ஆகலாம். இப்போ அதுக்கான அறிவிப்பு தான் இதை சொல்ல போகிறேன். 11:30 மணிக்கு நமக்கு இளநீர் ஸ்பாட்டு ஏதாவது இருக்கும். நம்ம குரூப்பு நிற்பாங்க. வேகமாக போகிறவங்க ரொம்ப முந்தி போயிடுவாங்க. இந்த மிடில் குரூப் ஆவரேஜ் குரூப்பை ஃபாலோ பண்ணிப்பாங்க ஒவ்வொரு ஸ்பாட்லேயும். அப்போ அந்தந்த இடத்துல நம்ம இளநீர் ஒரு 11:30 மணி டைமில் சாப்பிடுவோம். அதை தாண்டி 2-2:30 மணிக்கு நம்ம மதியான சாப்பாடு பிளான் 2-2 டைமில் சாப்பிடுவோம். இதுக்கு இடையில இப்போ 2 வருஷம் என்ன நடக்கும்னா 12 மணிலேருந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிடும். இடையில எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு அங்கே சாப்பிட வேண்டாம், நம்மளுக்கு சாப்பிடுவோம். எல்லாமே பிளான் பண்ணியிருக்கு. எதுக்கும் அவசரப்பட வேண்டாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே சொன்னால் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்தது நம்ம போனோம். இப்போ சாயந்தரம் 4:30 மணிக்கு சுண்டலும் டீயும் கொடுத்துருவோம். அந்த ஸ்பாட் அதுதான் அடுத்தடுத்த லொக்கேஷன் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் சேர்ந்து நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் டீம் வந்தால் தான் ஃபஸ்ட் டீம் வெளியில் போவாங்க. அதனால் எல்லோரும் அந்த ஒவ்வொரு பாயிண்டில் நின்று தான் போவோம். முதல்ல போகிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு எல்லோரும் சேர்ந்து போகணும். கடைசி ஆளும் கரெக்டாக இருக்கும். அதுதான் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி காரில் போனோம்னாலும் ஸ்பாட்டில் போய் நம்ம எல்லாமே